இங்கே எப்பவும் போல முத்துவுமே இங்கே மனோஜ் கிட்ட இங்கே பாடுறா எனக்கு என்னமோ பொண்டாட்டி சொல்கிற மாதிரி இந்த மாதிரி அவங்க ஒன்றும் பணக்காரங்க மாதிரி தெரியல. ஏன்னா அவள் இது வரைக்கும் அவங்க அப்பாவை பற்றி எந்த ஒரு விஷயமும் நம்மகிட்ட சொல்லலை. எது கேட்டாலும் அவங்க அப்பா ஜெயிலில் இருக்காரு, பணம் கிடையாது, இப்போதைக்கு வராது அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இருக்கா. நீ ஏமாந்துட்டே இருக்காதரா முட்டா பைய மாதிரி அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து மனோஜுமே கலாச்சு விட்டுறாரு. அதே நேரத்தில் மனோஜுமே இங்கே ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாரு. அதே டென்ஷனோட இந்த பக்கம் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு இங்கே பாருமா, சம்மந்தம் இல்லாமல் நீ ரோகிணி கிட்ட இந்த மாதிரி பணம் கேட்டுட்டு இருக்காத. எனக்கே ரோகிணி மேலே இப்போ சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவள் பணக்காரப்பான்னு சொல்லி எனக்கு என்னமோ அவங்க அப்பா பணக்காரங்களாவே இருக்க மாட்டாங்களான்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே முத்து சொல்றதெல்லாம் பார்த்தா அதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. என்ன இவ்வளோ நாளாகிக்குமே ரோகிணி இன்னுமே அவங்க அப்பாவை பத்தி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கிட்ட லீக் பண்ணாம இருக்கா, அதுவே ஒரு ரொம்ப டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் விஜயாவுமே இங்க ரோகிணியை கூப்பிட்டு இங்க பாரு ரோகிணி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், 30 லட்ச ரூபா பணத்தை வாங்கணும்னு சொன்னல, அப்புறம் எதுக்காக அந்த பணத்தை வாங்காம மறுபடியும் இவ்வளோ நேரம் டைம் கடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இது கேட்ட ரோகிணியுமே இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி என்னால் உடனே எல்லாம் வாங்க முடியாது. எங்க அப்பா ஜெயிலில் இருக்காரு, அது மட்டும் இல்லாமல் அவரோட பணம்லாம் ஃப்ரீஸ் ஆயிருக்கு. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் மறுபடியும் அந்த பணத்தை கேட்டிங்கன்னா நான் எப்படி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பேசாமல் உங்கள் மாமாவுக்கு கால் பண்ணு, உங்கள் மலேசியா மாமாவுக்கு கால் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அவர் மூலமாக ஏதாவது பணத்தை ரெடி பண்ண பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கரெக்டாக ரோகிணியுமே அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, அவருக்கு நான் எப்படி கால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் எங்க மனோஜுமே இருந்துக்கிட்டு எங்க பாரு ரோகிணி, நீ சொல்ற எந்த விஷயத்துல எனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஒருவேளை இங்க முத்து சொல்றதா உண்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வர உன் மேல நிறைய டவுட் வர ஆரம்பிக்குது. நான் எந்த அளவுக்கு கொண்ட நம்பிட்டு இருக்கேன். ஆனா நீ இதுக்காக சிட்டிக்கிட்ட போய் கடன் வாங்கி வச்சிருக்க. சொல்லப்போனா அந்த மாதிரி வட்டிக்காரன்ட்ட கடன் வாங்குற அளவுக்கு உனக்கு என்ன அவசியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதை கேட்ட விஜயாவுமே என்னடா சொல்ற, இவ சிட்டிகிட்ட கடன் வாங்கியிருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ ஆமாமா, இதை கூட முத்து தான் சொன்னான். இந்த மாதிரி ரோகிணி சிட்டிக்கிட்ட போய் கடன் வாங்கி வச்சிருக்கா, இவ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட விஜயாவுமே சிட்டிக்கிட்ட நீ எதுக்காக கடன் வாங்கின, என்ன யூஸ்க்காக அவங்ககிட்ட போனேன், அவனே ஒரு ரவுடி பைய, முத்துவே அவன் சமாளிக்க முடியாம ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். ஆனா நீ முத்துவே சமாளிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கவன்ட்டு போய் நீ கடன் வாங்கிட்டு இருக்க, அவன் பிரச்சனைக்கு வந்தா நீ என்ன பண்ணுவ, அதை விட முக்கியமா நீ எவ்வளவு வாங்கியிருக்க, எதுக்காக வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே ரோகிணியுமே இருந்துகிட்டு இங்க பாருங்க அத்தை, என் பிசினஸ்க்கு கொஞ்சம் எனக்கு தேவைப்பட்டதுனால வாங்கினேன், ஆனா நான் அதை கொடுத்துருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கம்மியாக தான் வாங்கியிருக்கேன், ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதே நேரத்தில் விஜயாவுமே இங்க பாரு ரோகிணி, நீ பேசுற எந்த விஷயத்துலையும் எனக்கு நம்பிக்கை வரல, நீ பண்ற விஷயம் எல்லாமே டவுட்டா இருக்கு, நீ ஒரு பணக்கார வீட்டு பொண்ணுங்கிறத இப்பவே எங்களுக்கு நிரூபிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எங்க ரோகிணியுமே என்னத்தை எப்படி கேட்குறீங்க, அது எப்படி நான் நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ நீ முதல்ல எங்க முன்னாடி உங்க மாமாக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல மாமா வெளியூர்ல இருந்தா போன் எடுக்காது, நீ போன் எடுக்கலனாலும் பரவாயில்ல, எங்க முன்னாடி ஸ்பீக்கர்ல போட்டு இப்போ அவருக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கேற்ற மாதிரி இன்னொரு பக்கம் பிரவுன் மணி போட்டிருக்க நம்பருக்கு இங்க கரெக்டா ரோகிணியுமே கால் பண்றாங்க. அவங்களும் பயந்துகிட்டே தான் கால் பண்றாங்க. என்ன ஏற்கனவே பிரவுன் மணி வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போயிருப்பாரு, எங்க பாருங்க மறுபடியும் இதே மாதிரி ஒரு நாடகத்துக்கு என்ன இழுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க எல்லாரையும் நான் மாட்டி விட்டுருப்பேன்னு சொல்லியிருப்பாரு. அதை நினைச்சு ரொம்பவே பயத்தோடையே இந்த பக்கம் பிரவுன் மணிக்கு கால் பண்றாங்க. உடனே இன்னொரு பக்கம் அந்த பிரவுன் மணி எடுத்துட்டு என்ன ரோகிணிமா எப்படி இருக்க, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே ரோகிணியுமே நல்லா இருக்கமாமா, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அப்பா கிட்ட பண விஷயமா நான் கேட்டிருந்தேன்ல, அந்த பணம் எனக்கு கொஞ்சம் கிடைக்குமான்னு கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இன்னொரு பக்கம் அந்த பிரவுன் மணியுமே சரி நான் பார்த்துட்டு கூப்பிடுறமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோகிணியோட காலையுமே கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் வந்து ரோகிணிக்கு பயங்கரமான ஷாக்கு, என்ன இது நமக்கு ஈக்குவலாக நடிக்க மாட்டேன்னு சொன்னாரு, ஆனால் நம்ம பேசணும்னு நடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா நான் என்ன சொன்னேன், இப்படி தான் எங்கள் மாமா பண்ணுவார், பணத்தை பற்றி கேட்டாலே ஃபோனை கட் பண்ணிடுவார், அதுக்காக தான் அவர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசாமே இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இங்கே விஜயாவுமே ரொம்பவே திங்க் பண்ணிட்டு இங்கே பாரு, இனிமேல் உங்கள் மாமா சரிப்பட்டு வர மாட்டார், நீ ஊரை பார்த்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, நீயும் மனோஜும் சேர்ந்து மலேசியா போகிறீங்க, உங்கள் அப்பாவை போய் முதல்ல பார்க்குறீங்க, அது மட்டும் இல்லாமல் மனோஜ் கண்டிப்பாக உங்கள் அப்பாவை பார்த்தே ஆகணும், ஏன்னா அவனுக்கே உன் மேலே டவுட் வந்துருச்சு, இதுக்கு மேலே இப்படியே இருந்துச்சு அப்படின்னா நானுமே உன்னை நம்பாமல் போயிடுவேன், முதல்ல நீ உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போய் மனோஜ் காட்டு, அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவை வெளியில் எடுக்கிறதுக்கு உண்டான வழிகளை நம்ம பார்ப்போம், அவர் வெளியில் வந்ததுக்கப்புறம் உங்களோட லைஃப் செட்டில் ஆகிடும், மனோஜும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவான், இப்போ அவன் கையில் இருந்த கடையும் பிடுங்கி இப்போ மறுபடியும் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுத்தாச்சு, இனிமேல் அவர் தான் தலைமை பொறுப்பு, எல்லா வேலையும் அவர் பார்த்துக்கிட்டு நீங்கள் போய் அடுத்த வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் விஜயாவுமே ரோகிணியும் மனோஜும் அமுச்சு வச்சுறாங்க. அதே நேரத்தில் எங்கள் ரோகிணியுமே வேகமாக வித்யாவோட வீட்டுக்கு வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பிரவுன் மணிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே வித்யாவுமே அதெல்லாம் எனக்கு தெரியும், உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பிரவுன் பண்ணிட்டு நானே பேசி வச்சேன், அந்த ஆள் வந்து ஃபோன் மட்டும் பேசின போது கொஞ்சம் தெளிவாக பேசிக்கங்க, ரோகிணியோட வீட்டில் பிரச்சனை போயிட்டு இருக்கு, மாட்டிங்கன்னா நீங்களும் ஜெயிலுக்குள்ளே போயிடும்னு சொல்லிட்டு அந்த பிரவுன் மணியை கொஞ்சம் மிரட்டி நம்ம வழிக்கு கொண்டு வர மாதிரி மிரட்டி வச்சிருக்கேன், அதனால அவனை வச்சு இதுக்கு மேலே நம்ம ஏதாவது சாதிக்கணும்னு நினச்சா ஈஸியாக பண்ணிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ மலேசியா போகணுன்ற விஷயத்த சொல்லிட்டு இருந்தல, அந்த விஷயம் மலேசியா போகாமல் இருக்கிறதுக்கு பிரவுன் மணியை வச்சு எதாவது திட்டம் போட முடியுமான்னு பாரு, ஏன்னா இன்னும் ஒரு டைம் அவன் வந்து நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லியிருக்கான், ஏன்னா அவனை வச்சு நம்ம எவ்வளோ சாதிக்க முடியுமோ சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனை ஒதுக்கி விட்டுற வேண்டியது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வித்யா பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ரோகிணியுமே ஆமாண்டி, இந்த மேல் மலேசியா போனால் கண்டிப்பாக நான் மாட்டிக்குவேன், அங்கே தான் யாருமே இல்லையே, அப்போ பிரவுன் மணி வச்சு தான் நான் சமாளிக்கணும், அப்போனா இதுக்கான ஒரு திட்டத்தை நம்ம போடுவோம்னு சொல்லி இந்த பக்கம் அவங்களுமே பிரவுன் மணியை வச்சு எப்படி இந்த வீட்டில் தப்பிக்கிறதுங்கிறதுக்கு உண்டான திட்டத்தையும் போட்டுட்டு இருக்காங்க. இதே நேரம் விஜயாவுமே மனோஜ் தனியாக கூப்பிட்டு இனிமேல் நீ ரோகிணி
நீயே ரொம்பவே வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் விஜயாவும் மனோஜ்கிட்ட சொல்றாங்க.